ஆஸ்திரேலியா டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. ஓப்பனிங் இறங்கின சுப்மன் கில் அண்ட் அபிஷேக் சர்மா காம்போ நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா நல்லா போனாதான் நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்காதே. ஃபர்ஸ்ட் சுப்மன் கில் விக்கெட்டை ஹேசல்வுட் எடுத்தாரு. இதுக்கப்புறம் வந்த சேட்டா உங்க வேலையே வேணாண்டா டாட்டான்னு சொல்லிட்டு 2 ரன்னோட வெளியில போயிடுவாரு. சரி நம்ம ஸ்கை இருக்காரு, இதுக்கப்புறம் பயப்பட வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு எட்ஜு, அவ்வளோதான் சோழி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது நம்ம ஜாஷ் ஹேசல்வுட் கேட்சை விட்டுருவாரு. சரி ஸ்கைக்கு லக் இருக்கு, இன்னைக்கு ஒரு செஞ்சுரி இருக்குன்னு நினைக்கும் போது அடுத்த பாலே அவுட் சைடு எட்ஜ்ல அதே ஜாஷ் இங்கிலீஷுக்கு கேட்ச கொடுத்துட்டு போயிடுவாரு. ஜாஷ் இங்கிலீஷும் ஸ்கையும் கேட்ச் அண்ட் கேட்ச் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா அம்பையர் தான் நீங்க புடுங்கினதெல்லாம் போதும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருவாரு. ஒரு பக்கம் எனக்கு ஸ்ட்ரைக்கை கொடுங்கடான்னு அக்ரெசிவ் மோட்ல இருப்பாரு நம்ம அபிஷேக் சர்மா. ஆனா உனக்கு ஸ்ட்ரைக்கை கொடுக்கவே மாட்டோன்னு வர்றவங்க எல்லாரும் அவுட் ஆகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸ்கை போனதுக்கு அப்புறம் திலக் வர்மா உள்ள வந்தாரு. அவர் வர்ற ஸ்டைல பார்க்கும்போது இன்னைக்கு பாலை செதற அடிக்கிறேன் பாருங்கடான்னு வருவாரு. ஆனா வந்த 2வது பாலே டக் அவுட் ஆகிட்டு போயிடுவாரு. வர்றவ எல்லாம் அவுட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஸ்கோரு 36க்கு 4 இருந்துச்சு. அடுத்தபடியா அக்சர் பட்டேல் பேட்டை தூக்கிட்டு உள்ள வந்தாரு. யாரு வந்தாலும் சரி சீன் மட்டும் மாறவே இல்லை. வர்றவங்க போறவங்க எல்லாரும் வாயிலையும் வயிற்றுலையும் அடி வாங்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் ஒரே மாதிரியே அவுட் ஆகிட்டு இருந்தா எப்படி குருநாதா? ஹிஸ்டரியை சேஞ்ச் பண்ணும்ல. அதனாலதான் நம்ம அக்சர் பட்டேல் ரன் அவுட் ஆயிருப்பாரு. இவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்த பேட்ஸ்மேனை பார்த்து நானே மிரண்டு போயிட்டேன். யாருன்னு கேக்குறீங்களா? ஏங்க ஹர்ஷித் ராணாவை இறக்கி விட்டுருவாங்கங்க. பேட்ஸ்மேன் இல்லாத டைம்ல இறக்கி விட்டா பரவாயில்ல. ஆனா சிவம் தூபேவை உள்ள இருக்கும் போது ஹர்ஷித் ராணாவை இறக்கி விட்டுருப்பாங்க. தூபே இருக்கும் போது ஹர்ஷித் ராணாவை இறக்கி விட்டது எனக்கு என்னமோ நல்ல ஸ்ட்ராட்டஜி போல தெரியல. 10 ஓவர் கூட முடியல, அதுக்குள்ளேயே 5 விக்கெட்டு. என்னதான் ஹர்ஷித் ராணாவை இறக்கி விட்டது தப்புன்னு சொன்னாலும் அவர் 35 ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா யாரை இறக்கி விடலன்னு சொன்னோமோ அவர் வெறும் 4 ரன்னு தான், அதுவும் அவுட் சைடு எட்ஜ்ல வந்துச்சு. அபிஷேக் சர்மா மட்டும் இல்லைன்னா இந்த 125 ரன்னு கூட வந்திருக்காது. ஒரு வழியா 165 ரன்னு டார்கெட்னு செட் பண்ணிட்டு டிஃபெண்ட் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்தியா. செகண்ட் ஹால்ஃப் ஸ்டார்ட் ஆகும்போது ஆஸ்திரேலியன்ஸ் ஓபனர் வந்த வேகத்தை பார்த்தா 10 ஓவர்லயே மேட்சை முடிச்சிடுவாங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்சது போலவே சீக்கிரமாவே ரன் வந்துச்சு. ஆனா அவங்க அடிக்கல, நம்மளே நோ பால் ஒய்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டோம். ஆஸ்திரேலியா கூட மேட்ச் கொஞ்சம் டஃப் தான்னு தெரியும், அதுக்குன்னு கொஞ்சம் கூட ஃபைட்டே பண்ணாம தோத்து போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.